ஒரு பெண்ணின் முகம் பார்த்து என்ன நடக்கும்? என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு தெருவிலே உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் பார்க்கிறார். என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பெண்ணுக்கு தெரியும் இவன் நம்மை பார்க்கிறான். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆள் அந்த பெண்ணை பார்க்கிறார், எல்லாம் தெரியும். ஆனால் இதற்கு நேர் மாற்றம், ஆன்லைனிலே நீ பதிவிடுகிற புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவன் உன்னை கற்பனையில் ரசிக்க தொடங்கினால் தெருவில் யாரும் பார்க்க மாட்டாங்க, உனக்கும் அவன் பார்க்கிறான்னு தெரியாது. ஆனால் இங்கே நடப்பது என்ன தெரியுமா? தெருவில் யாராவது பார்த்தால் உடனே இழுத்து போர்த்து மூடிக்கொள்வதும், ஆன்லைனிலே எல்லாம் பதிவிடுவதும். ஆன்லைனிலே உங்களை பார்க்கிற போது ரசிக்கிற போது உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் யாருக்கும் தெரியாமல் ரசிக்கிறானே, அவனுடைய எல்லா விதமான ரசனைகளுக்கும் அதை ஒட்டி எழுகிற பாவங்களுக்கும் இந்த பெண்ணினுடைய படம் தானே காரணமாக ஆகிறது. வீட்டுக்கு ஸ்கிரீன் போடுபவர்கள், ஆன்லைனிலே பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களே என்னவென்று சொல்ல, பொதுவாக தன்னுடைய மகளோ தங்கச்சியோ மனைவியோ யாராவது இப்படியெல்லாம் சோசியல் மீடியாவில், குறிப்பாக இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெல்லாம் இன்னைக்கு அதிகம், இதில் பதிவிடக்கூடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த குடும்ப தலைவன் அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு தெய்யூஸ் என்று பெயர். ஹதீஸ்ல அவனை கண்டித்து வாசகம் வருகிறது. சலாசுன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் 3 பேர்த்து கூட பேசவே மாட்டான் அப்படின்னு வருது. 3 பேர்த்துல ஒன்னாவது அல் ஆக்குலி வாலிதைஹி, பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன், அதாவது பெற்றோரை நோவினைப்படுத்தியவன். 2வது அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலா, ஆண் போன்று தன்னை பாவனை செய்து கொள்ளக்கூடிய பெண். நடை உடை பாவனைகள்ல அவங்களுடைய ஸ்டைல்ல ஆணை போன்று தன்னை பாவித்துக் கொள்ளக்கூடிய பெண். 3வது ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெய்யூஸ். தெய்யூஸ்னா என்ன அர்த்தம்? தன் குடும்பத்தின் தவறான விஷயத்தை கண்டிக்காமல் அதிலே ரோஷம் இல்லாமல் இருப்பவன், இவனுக்கு பேர் தெய்யூஸ். பெற்றோரை நோவினை செய்பவன், ஆணை போன்று பாவனை செய்கிற பெண், அதுக்கப்புறம் தன் குடும்பத்தின் தரங்கட்ட செயல்களினால் ரோஷம் வராதவன். இந்த 3 பேரோடும் அல்லாஹ் பேச மாட்டான் என்று வருகிறது. இன்றைக்கு ஆன்லைனில் இருக்கிற ஏராளமான முசீபத்துகள்ல இவைகளெல்லாம் அடக்கம். உங்களுடைய படங்களை, பதிவுகளை, ஆட்டத்தை, பாட்டை, அதே மாதிரி பேச்சுகளை, உரையாடலை, அது 2-3 பேர் சேர்ந்து குரூப்பா பல்வேறு விதமாக இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறது. ரொம்ப மோசம் என்னன்னா, யூடியூப் போன்றவற்றை பார்த்து மார்க்கமே படிக்கிறார்கள். நான் யூடியூப்ல பார்த்துட்டு அதை ஓதிட்டு இருக்கேன், நான் யூடியூப்ல பார்த்து அந்த தொழுகிறேன். யூடியூப் என்பது புகாரி அல்ல, யூடியூப் என்பது ஆதாரபூர்வமான கிதாப் எல்லாம் அல்ல. சொல்லப்படக்கூடிய செய்திகளின் ஆதாரத்தன்மையை பொறுத்துத்தானே ஒழிய யூடியூபை பார்த்து அமல் செய்வதற்கு பெண்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா சமூக வலைத்தளங்கள்ல முன்னணியில அத்தனை பேர், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில், இன்ஸ்டால இருக்கிறதெல்லாம் இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு, ஒரு சமூக அந்தஸ்து. நீ இன்ஸ்டால கூட இல்லையா அப்படின்னா வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் தங்களுடைய அமைப்புகளை, சேர்க்கைகளை வைத்துக் கொள்வது, இது அபாயம். குடும்ப தலைவர்களுக்கான பெரிய எச்சரிக்கை. தனது வீட்டு பெண்கள் படங்களையும் பேச்சுகளையும் பாடல்களையும் இன்ன பிறவற்றையும் பதிவிடுகிறார்கள் என்பதோ, அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட படத்திற்கு விமர்சனம் என்ற பெயர்ல புர்காவோடு படம் சூப்பர், அல்லது இந்த நடிகன் சூப்பர், இந்த நடிகன் எனக்கு ஃபேவரட் என்றெல்லாம் பதிவிடக்கூடிய, ஒரே மாதிரி பாட்டுக்கு ஏற்ப ஆடி அதை பதிவிடக்கூடிய அத்தனை முசீபத்துகளும் இன்றைக்கு ஆன்லைனுக்குள்ளே அடக்கும். எனவே சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் பெண்கள் இருக்கிற வீடுகளின் குடும்ப தலைவர்கள் ரோஷமற்றவர்கள் என்று ஆகிவிடும். அல்லாஹ் மறுமையிலும் திரும்பி பார்க்காத மோசமான கூட்டத்தில் ஒரு கூட்டம் தன் குடும்பத்தார் செய்யும் தவறினால் ரோஷப்படாமல் மௌனமாக இருப்பவன் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால மாற்றத்திலே இன்னமும் பல முசீபத்துகள் கூட ஆன்லைன்கள் வழியாக வரலாம். அப்படி வருகிற போதெல்லாம் ஊர் உலகத்திற்கு நாம் போய் உரத்து சொல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் குடும்பத்தினரையாவது ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருத்த வேண்டியது குடும்ப தலைவர்களின் பொறுப்பு. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கால மாற்றத்தினுடைய ஆபத்துகளிலிருந்தும் சிதைவுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை, நம் சமுதாயத்தை, நம் சமுதாயத்தை, இளவல்களை, யுவதிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.